ஹாய் மச்சி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபி செஷனோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி லெவலில் இருக்கீங்கன்னா, இந்த டிப்ஸ் அண்ட் இது ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வாட் இஸ் ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஹெட்ஷாட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ். இப்போ எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிஇஓ இருப்பாங்க, ஒரு கம்பெனியோட சிஇஓ இருப்பாங்க, இல்லைனா ஒரு டைரக்டர் இருப்பாங்க, ஐடியில் வேலை பார்க்குற வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷ்னல் பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க வந்து அப்பப்போ வந்து அவங்க ஃபோட்டோஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு அவங்களோட கார்ப்பரேட் மேகசின்ஸ்லையோ இல்லை அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல்லையோ ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து அப்பப்போ வந்து ஒன்ஸ் இன் அ வைல் வந்து தேல் கோ ஆப்ட் ஃபார் திஸ் ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே வந்து இட்ஸ் கிளியர் கட்டாக சொல்லி அதிலே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஹெட்ஷாட் அப்படின்னா அவங்களுடைய தலை தான் வந்து முக்கியமான ஒரு அட்ராக்ஷன் இதில். ஸோ என்ன நம்ம வந்து இதில் அச்சீவ் பண்ணணும் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், ஆஸ் அன் ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து என்ன ஒரு ப்ரொஃபஷனல் லைனில் இருக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபோட்டோஸில் வந்து கொண்டு வர பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஒரு டேரக்டர் இருக்காங்க, ஒரு கம்பெனியோட டேரக்டர் வந்து நம்ம ஹெட்ஷாட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோஸில் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து நம்மளுடைய மெயின் கான்செப்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ப்ரொஃபைல் வந்து எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து மிட் அண்ட் டைட் ஷாட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இல்லை டைட்டில் இவ்வளோ மிட் ஷாட் எடுப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குவிக் அண்ட் க்ளீன் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் ப்ரிட்டி குட் மணி ஆல்சோ. ஸ்டூடியோ அண்ட் லைட்டிங். ஸோ ஸ்டூடியோ அண்ட் பேக்ட்ராப் பொறுத்த வரைக்கும் நான் நார்மலாக வந்து இந்த பர்டிகுலர் ஜானருக்கு வந்து நீங்கள் வந்து பேக்ட்ராப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி அட்வைசபிள் அண்ட் இட் கிவ்ஸ் அ ப்ரொஃபஷனல் லுக் டு இட். ஸோ கலர் வைஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா, ஒயிட், பிளாக், கிரே, க்ரீன் ஆர் ப்ளூ. ஸோ இந்த 5 கலர்ஸ் இருக்குது. இந்த 5 கலர்ஸில் வந்து மெஜாரிட்டியாக எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு த ட்ரெஸ், அவங்க என்ன மாதிரி காஸ்டியூம் வேர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ட்ராப் ஒயிட் ஆர் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் தே ஆர் வேரிங் ஒரு டார்க் கலரில் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் நாட் கோ ஃபார் பிளாக் கலர், தே வில் கோ ஃபார் ஒயிட் கலர். அண்ட் இஃப் தே ஆர் கோயிங் வித் சட்டில் ஒயிட் கலர் போகிறாங்க அப்படின்னாங்கன்னா பிளாக் கலரில் போவாங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் பிளாக் கலர் தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இதில் வந்து சில ஷார்ட்ஸில் நான் வந்து ஒயிட் கலர் பேக்ட்ராப்லேயே வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லைட்டிங்னு வரச்சே வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் லைட்டிங் இஸ் மோர் தென் எனஃப். 3 பாயிண்ட் லைட்டிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு லைட் 45 டிகிரி ஆங்கிளில் மேலே வந்து நல்ல பெரிய ஆக்டோபாக்ஸ் மாதிரி ஒன்று நல்ல டிஃப்யூசர் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதை 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு லைட் தட் இஸ் கோயிங் டு பி யோர் கீ லைட். கீ லைட்டுங்கிறது எப்போவுமே வந்து இட் ஹேஸ் டு பி யோர் பவர்ஃபுல், த மோஸ்ட் பவர்ஃபுல் லைட் வந்து கீ லைட்டாக வச்சுக்கணும். இன்னொரு வந்து ஃபில் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபில் லைட் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து அவங்க மேலே வந்து ஏதாவது ஷேடோஸ் ஏதாவது விழுந்துச்சுன்னா அந்த ஷேடோஸை வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்கு வந்து ஃபில் லைட் கொடுப்பாங்க. தென் தி தேர்ட் லைட் இஸ் கால்ட் தி ரிம் லைட். ரிம் லைட் எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து பேக்ட்ராப்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு செப்பரேஷன் காட்டுறதுக்காக ஒரு டைமென்ஷன் கொடுக்கும். அதுக்காக வந்து தே வில் யூஸ் ரிம் லைட்ஸ். இங்கே வந்து நான் வந்து 2 பாயிண்ட் லைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இதில் பார்த்துட்டிங்கன்னா ஐ ஹவ் யூஸ்ட் 120 சென்டிமீட்டர் ஆக்டா பாக்ஸோட வந்து FX 200 லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து த பேர் மினிமம் பவரில் ஜஸ்ட் ஒரு 1% பவரில் தான் வந்து ரிம் லைட் வச்சுருக்கேன். 2 ரிம் லைட் கொடுத்துருக்கேன். ஸோ 1 ஃப்ரம் ரைட் அண்ட் 1 ஃப்ரம் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபிக்கான லைட்டிங் செட்டப், கேமரா அண்ட் கியர். ஸோ இந்த ஷூட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா ஐ எம் யூஸிங் வந்து USR யூஸ் பண்ணுறேன் வித் 85 1.8 EF லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ when it comes to ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபி வந்து பார்க்கச்சே ஐ வில் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ டு not go beyond F4. ஏன் அப்படி நான் சொன்னேங்கன்னா,
எனக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அதை வந்து அவங்க ஒரு மேகசின்லேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபைலில் வந்து க்ளோஸ்அப் ஷாட் வந்து போடுறாங்க அப்படிங்கிறச்சு என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் த ஒரு ஐ மட்டும் தான் வந்து ஃபோக்கஸில் இருக்கும், மீதி எல்லாமே கொஞ்சம் பிளர்டாக இருக்கும். அண்ட் அதுவுமே நீங்கள் வந்து இன்னும் மினிமம் அப்பர்ச்சரில் 1.8 1.4 இல்லை 1.2 வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பிளரியாக இருக்கும். ஸோ அது வந்து இட் வில் நாட் லுக் குட் ஆன் த மேகசின்ஸ் ஆர் அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போடும்போது. ஒரு போர்ட்ரேட்டை எடுக்கிறச்சே வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து லோயஸ்ட் அப்பர்ச்சரில் வந்து எடுக்கலாம், ஸோ நோ ப்ராப்ளம். பட் ஹெட் ஷாட் அப்படின்னு வரச்சே வந்து அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஹேஸ் டு பி இன் ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ அதுக்கு நான் வந்து எப்போவுமே நார்மலாக வந்து நான் வந்து F4 அண்ட் அபவ் தான் வந்து நான் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் F5.6 வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் கியர். அண்டு லென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 50 to 100 mm அந்த ரேஞ்சில் வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஏன்னா சோலோ ஷாட்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ போர்ட்ரேச்சராகவும் லேண்ட்ஸ்கேப்பாகவும் தான் நம்ம இதில் வந்து நிறைய ஷாட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 50 to 100 mm வச்சு எடுத்திங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ கோச்சிங் தி சப்ஜெக்ட் ஆன் போஸ்டர் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போசிங் இஸ் வெரி கீ. இந்த வைட்டல் பாயிண்ட் வந்து போசிங் தான் இதில். ஸோ நார்மலாக நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து என்ன செய்வேன்னா, இது வந்து ஒரு நல்ல டிப்பு. நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போனோடனே என்னோடய கிளைண்ட்டை வந்து நிற்க வச்சுட்டு அவங்கள ஸ்ட்ரைட்டாக பாடி அப்ரைட்டாக நிற்க சொல்லிவிட்டு ஷோல்டர்ஸ் வந்து எப்போவுமே நான் வந்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஷோல்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து அவங்க வந்து ஸ்டிஃபாக வச்சுருக்காங்கனாலே தே ஆர் நர்வஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து அந்த நர்வஸ்னஸை வந்து கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த மைண்ட்லேருந்து எடுத்தாகணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிலாக்ஸிங் யுவர் ஷோல்டர் அப்படிங்கிறச்சே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ போனோடனே ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா போசிங்னு வரச்சே நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுடைய சில கிளைண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் குட் சைட் அண்ட் பேட் சைடு ஃபேஸில். சில பேருக்கு வந்து ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து தேல் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ பேசும்போதே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஓகே இப்படி தான் பேசுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நின்று சொல்லுங்கள் இப்படி பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ நார்மலாக அவங்க வந்து தே ஆர் டென் டு லீன் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் சைட் ஆஃப் தியர் ஃபேஸ். ஸோ அவங்க பெஸ்ட் சைடை காட்டணுங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நம்ம வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ட் ஃபேஸ் சைடை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் நான் தரேன். அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது அவங்க ஃபேஸை நீங்கள் பார்த்துட்டே வரணும், நல்லா வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணும்போது தே வில் ஆல்வேஸ் ட்ரை டு டர்ன் ஆன் ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன் அண்ட் டாக் டு யூ. அது வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா அவங்களோட பெஸ்ட் சைடை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபிக்கோ இல்லை எனி போர்ட்ரேச்சர் ஃபோட்டோகிராஃபி, எந்த ஃபோட்டோகிராஃபி செஷன் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஜானருக்கு நீங்கள் போனாலும் அவசரப்படாதீங்க. ஃபஸ்ட்டு போன உடனே கேமரா எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு போனோடனே அந்த அட்மாஸ்ஃபியரை அனலைஸ் பண்ணுங்கள், லைட்டிங் பக்காவாக செக் பண்ணுங்கள். ஏன் ஹெட்ஷாட்டுக்கு வந்து மெயினாக நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஹைட்டில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில செஷன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபுல் டே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போய் நான் ஷூட் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஹைட்டில் இருப்பாங்க, வெயிட்டில் இருப்பாங்க, ஒரு கலர் காம்ப்ளெக்ஷனில் இருப்பாங்க. ஸோ நான் லைட் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே நான் பேஷண்ட்டாக ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது ஐ வில் டேக் மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்து அந்த லைட்டை வந்து பக்காவாக நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக தான் நான் எடுப்பேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட்டு கீ பாயிண்ட். நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. கிளைண்ட்டை ரிலாக்ஸ் சொல்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு லைட்டிங்லாம் பக்காவாக உங்களுக்கு தேவையான லைட்டிங் 2 பாயிண்ட் லைட்டிங்கா 3 பாயிண்ட் லைட்டிங்கா 4 பாயிண்ட் லைட்டிங்கா என்னென்னு பார்த்து கரெக்டாக அதை செட் பண்ணிவிட்டு பேக்ட்ராப் என்ன வேணும், அவங்க என்னென்ன காஸ்டியூம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ட்ராப் வைக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிவ்யூவிங் யுவர் ஷார்ட்ஸ் ஆன் அ கம்ப்யூட்டர், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஃபைனல் பாயிண்ட்டு. நீங்கள் ஷூட் முடித்ததுக்கப்புறம் டப்புன்னு பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு வழி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ்டாக அந்த கம்ப்யூட்டரில் போட்டு உங்களுக்கு என்ன தேவையான ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்ச ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா, கரெக்டாக வந்திருக்கா, எக்ஸாக்டாக அந்த லைட்டிங்கோடு வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரிவ்யூ பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து அப்புறம் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து எடிட் பண்ணுறச்சே நல்லா இல்லை அப்படிங்கிறச்சே
என்ன மாதிரி தலைவலி வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தலைவலிக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஸ்டூடியோலேயே இருக்கும். நீங்கள் லேப்டாப் கூட எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸ்டூடியோலேயே அவங்க வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அதில் போட்டு ஒரு வாட்டி ஜஸ்ட் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடலுக்கு குட் பை டாட்டா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அண்ட் தட்ஸ் இட். இப்படி தான் நான் வந்து என்னோடய ஹெட்ஷாட்ஸ்லாம் நான் வந்து இப்போது ஹெட்ஷாட் ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸ் எல்லாமே நான் எடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். அண்ட் அந்த பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணணுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து I will try to do it for you guys. So I will see you guys in the next video. Until then, it's Bala from Sollumachi signing off. Bye.